பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். அந்த ஊர்ல ரங்கராஜ் அப்படிங்கிற பெரியவர் இருந்தாரு. அவர் அந்த ஊரோட ஜமீன்தாரரு. பரம்பரையா அவங்க வீட்டுக்காரங்க தான் ஊரு ஜனங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு வறட்சி வந்துச்சு. அதனால ஊரு ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாள் கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரங்கராஜ பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. ஐயா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். நீங்க எதுவுமே சொல்றது வேண்டாம். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயா, எங்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்க என்னங்க ஐயா பண்றது? பசங்க எல்லாருமே பசியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் கிடைச்ச வேலை அது இதுன்னு செய்யறோம். இருந்தாலும் எங்க பசிய ஆத்திக்க முடியலங்க ஐயா. அதுக்குதான் நான் இனிமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்ம ஊர்ல அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, நீங்க உண்மையிலே கடவுளுங்க ஐயா. இங்க எல்லாரும் வாரத்துக்கு ஒரு நாளாவது வயிறு நிறைய 3 வேளை சாப்பிட்டா எனக்கு அதுவே சந்தோஷம். எங்க பசங்க ஒரு நாளாவது வயிறு நிறைய சாப்பிடுவாங்களே. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வறட்சிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முயற்சிய பண்ணலாம். சரிங்க ஐயா, நாங்க இன்னும் இங்கிருந்து கிளம்புறோங்க ஐயா அப்படின்னு அந்த ஊரு ஜனங்க எல்லாரும் ரங்கராஜ புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வெள்ளிக்கிழமையும் வந்துருச்சு. ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கூட்டத்துல இருக்கிற ரங்கா அவனோட நண்பங்கிட்ட தான் இருந்தாலும் ரங்கராஜ் ஐயா ரொம்ப நல்லவருடா. டே ஆமாண்டா, ஊர்ல வறட்சி இருக்கும்போது எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா ஐயா வாரத்துல ஒரு நாள் வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கறாரு. உண்மையிலேயே இந்த ஊர்ல பிறந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாமே நல்லதுதான். கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறினா நல்லா இருக்கும். அதுக்கு கூட ரங்கராஜ் ஐயா ஏதாவது ஒரு வழிய காட்டுறேன்னு சொல்லிருக்காரு. நம்ம கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே அந்த கடவுளோட அருள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்பவும் போல சமையல்காரன் அந்த ஊர்ல வெள்ளிக்கிழமைன்னு சமைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஆகாயத்துல ஒரு கழுகு ஒரு பாம்ப கொண்டு போய்கிட்டு இருந்தது. அந்த பாம்போட விஷம் அந்த சமைச்ச சாப்பாட்டுல பட்டது. அது சமையல்காரன் கவனிக்கல. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அட, என்ன இது? சாப்பிட்டவங்க எல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? ஓ, ஊரு ஜனங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஐயா, என் குழந்தை உயிர் பொழிச்சு கிடைச்ச போதுங்க ஐயா. ஐயா, யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா. ஒரு பொம்பளை தன்னோட குழந்தைய பார்த்து அழுந்துகிட்டு இருந்தா. அந்த நேரத்துல ஒரு 2-3 பசங்க உயிர் இழந்துட்டாங்க. ரங்கராஜ் ஐயா இந்த விஷயத்த தெரிஞ்சு எல்லாரையும் சமாதானம் படுத்தலாம் அப்படின்னு ரங்கராஜ் ஐயா ஊரு ஜனங்களை பாக்குறதுக்காக வந்தாரு. இந்த கூட்டத்துல நிறைய பேரு உங்க குடும்பத்தார இழந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணும்னாலும் நான் உங்களுக்கு அந்த உதவி செய்ய கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கேன். என்னங்க ஐயா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யறது நாங்க சாப்பிட சாப்பாடு இல்லைனாலும் ஏதாவது ஒரு கஞ்சி குடிச்சிட்டு பொழைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு நீங்க போட்ட சாப்பாடுனால தானே இந்த ஊர்ல 2 உயிர் போச்சு. ஐயா, நீங்க எங்களுக்கு எந்த விதமான சாப்பாடும் போட வேண்டாம். நாங்க உயிரோட இருந்தா எங்களுக்கு அதே போதும். ஆமாங்க ஐயா, ஆமா ஆமா ஆமா. இப்படி அந்த ஊரு ஜனங்க ரங்கராஜ திட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்தே அந்த ஊர்ல அன்னதானம் நின்னு போச்சு. எந்த தப்பும் செய்யாத ரங்கராஜ் ஊரு ஜனங்க முன்னாடி தலகுனிஞ்சு நின்னாரு. என்ன, ரங்கராஜ் ஐயா தான் இந்த சாவுக்கு காரணமா? என்னவோ, இந்த ஊரோட பெரிய மனுஷனாச்சே, நம்ம கஷ்டத்துக்கு நம்மளுக்கு உதவி செய்வாருன்னு பார்த்தா அவரு கொடுத்த சாப்பாட்டுல தானே விஷம் இருந்தது. ஆமா, அன்னதானம் செய்யறவங்க கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. ஆனா அவரால எங்க குழந்தையே இழந்துட்டோம் நாங்க. அது வரைக்கும் அந்த ஊரு ஜனங்க ரங்கராஜ கடவுள் அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அவரு அவங்கள சாகடிக்க வந்த யம தர்மராஜா அப்படின்னு யோசிச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வீட்டுல நான் கொடுத்த சாப்பாட்டுல என்ன நடந்ததுன்னே தெரியல. ஏங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படி இருக்கிறது பாக்கியம்? என்னால தானே இந்த ஊருக்குள்ள உயிரை இழந்தாங்க ஜனங்க. இது வரைக்கும் இந்த ஊரு ஜனங்க என்ன கடவுளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன யமன்னு சொல்றாங்க. ஏங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எந்த தப்பையும் செய்யல. நான் இந்த ஊரு ஜனங்களுக்கு என்ன பாவம் பண்ண? உண்மையிலேயே அந்த சாப்பாட்டுல விஷத்தை யாரு கலந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு புரியல. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. காலம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லும். இப்படி நாட்கள் போச்சு. இப்படி 2 நாளுக்கு அப்புறம் ரங்கராஜோட பேரப்பையன் அவங்க தாத்தா கிட்ட வந்து, தா
தாத்தா, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். என்னப்பா, என்ன ஆச்சு? தாத்தா, அன்னைக்கு நீங்க அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அன்னைக்கு நாங்க ஒரு கழுகு பாம்ப கொண்டு போறத பார்த்தோம். ஏங்க, அன்னைக்கு சாப்பாட்டுல விஷம் விழுந்ததுக்கு கூட அந்த பாம்பு தான் காரணமா இருக்குமோ? இருக்கலாம் பாக்யம். யாருமே அத கவனிக்காததுனால பெரிய தப்பே நடந்து முடிஞ்சு போச்சு. அத்தா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாததுனால தான் எல்லாரும் உங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னதானத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செஞ்சு முடிக்கணும். இப்படி மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்தது. சமையல்காரன் சமையல் செஞ்சான். ஆனா அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க சாப்பிட யாருமே வரல. சமைச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருந்தது. அத பார்த்து ரங்கராஜ் ரொம்ப கவலைப்பட்டாரு. ஐயா, சாப்பாடெல்லாம் இன்னைக்கு அப்படியே மிச்சமாயிடுச்சு. ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயா, அன்னைக்கு நடந்தது உங்க தப்பு இல்ல, ஏன் தப்பு இல்ல, எல்லாம் விதியோட விளையாட்டு. ஐயா, அன்னதானம் பண்ணும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிற இடம் சுத்தமா இருக்கான்னு நான் பார்த்து சமைக்கிறனே தவிர ஆகாயத்துல என்ன பறக்குதுன்னு பாக்கலங்க ஐயா. நீங்க எல்லாரும் அன்னைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு கழுகு விஷப்பாம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அத நீயும் பாத்தியாப்பா? என் பேரன் கூட அந்த விஷயத்த சொன்னான். ஐயா, ஆமாங்க ஐயா, அந்த உண்மைய நான் பார்த்தேங்க ஐயா. அப்பவே ஊரு ஜனங்க கிட்ட சொன்னேன். ஆனா ஊரு ஜனங்க அந்த விஷத்தை பத்தி யாருமே நம்பல. கிட்டப்பா, அந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும். ஐயா, இப்போ இந்த சாப்பாடை என்னங்க ஐயா பண்றது? இந்த ஊரு ஜனங்க யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள யாரெல்லாம் பசியில இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சாப்பாடை அனுப்பி வைங்க. ராஜு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. முழுக்க அவரு ரொம்பவே கவலைப்பட்டாரு. மறுநாள் சென்னையா ஜெங்கம்மா அப்படிங்கிற வயசான தம்பதிங்க வெளியூர்ல இருந்து அந்த ஊருக்கு வந்தாங்க. கம்மா, என்னால நடக்கவே முடியல, ரொம்ப சோர்வா இருக்கு. ஆமாங்க, நம்ம கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அப்படியா? இருந்தாலும் அந்த கடவுள் நம்மளுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு. சிந்தலப்புடி கிராமம் தானே, அதுவும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அட என்னங்க நீங்க என்னென்னமோ பேசுறீங்க? என்ன இருக்கு இதுல? ஜங்கம்மா, இந்த ஊருக்குள்ள ரங்கராஜ் அப்படின்னு ஜமீன்தாரர் ஐயா இருக்காரு. அவரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஊரு ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணுவாரு. அப்படியாங்க? அந்த கடவுள் இன்னைக்கு நம்ம பசிய தீக்கிறதுக்காக தான் இந்த பக்கம் அனுப்பி வச்சாரோ என்னவோ. அதோ அங்க யாரோ உக்காந்து இருக்காங்க. அன்னதானம் எங்க நடக்குதுன்னு அங்க உக்காந்தவங்கள கேட்கலாம் வாங்க. அந்த ஊரு பஞ்சாயத்து கட்டைக்கிட்ட உக்காந்து இருக்கிற சில பசங்க கிட்ட அவங்க போனாங்க. அப்பா, இந்த ஊர்ல அன்னதானம் எங்கப்பா நடக்குது? ஐயோ ஐயா, உங்களுக்கு தெரியாதா? இந்த ஊர்ல அன்னதானத்தை நிறுத்தி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. ஐயோ, ரொம்ப பசி எடுக்குதப்பா. ரங்கராஜ் ஐயா இருக்கிறாருல்ல, அவரு சாப்பாடு போடுவாருன்னு நினைச்சிட்டோம் நாங்க. ஐயா, அன்னதானத்தை மட்டும்தான் நிறுத்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பசின்னு போனா யாரையுமே அப்படியே அனுப்ப மாட்டாரு. சரிப்பா, நாங்க அவரோட வீட்டுக்கே போறோம். அவரோட வீடு எங்கப்பா? அந்த சிவன் கோயில் இருக்குல்ல, அந்த சிவன் கோயில்ல இருந்து 3வது வீடு தான் அவரோட வீடு. அங்க போய் கேட்டா யாரு வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அங்கிருந்து கிளம்பும் போது, கிளம்புங்க கிளம்புங்க, உங்களுக்கு கூட மேல்லோகத்துக்கு போய் சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு போல. என்னப்பா பேசுற நீ? எங்களுக்கு எதுவுமே புரியல. என்னங்க ஐயா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? எதுக்கு அன்னதானம் நின்னுருச்சுன்னு தெரியாதா? அப்படின்னு நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி சொன்னா. என்னது, அவ்வளோ பெரிய மனுஷன் விஷம் வச்சு ஊரு ஜனங்களை சாவடிச்சிட்டாரா? அதுக்கு தானங்க ஐயா அன்னதானமே நின்னு போச்சு. ஐயா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை சாப்பாடுக்காக நம்ம உயிரை இழந்துருமா அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா. ஐயோ, அப்படியெல்லாம் இருக்காதுடி. ஐயோ, நீங்க சும்மா இருங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் வாங்க. அப்படி அந்த வயசானவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த விஷயம் அன்னைக்கு நைட்டு ரங்கராஜையாவுக்கு தெரிஞ்சது. தாத்தா, இந்த விஷயம் இப்படியே போய்கிட்டு இருந்தா பக்கத்தூர் வரைக்கும் உங்களை தப்பா பேசுவாங்க. வேற என்னப்பா பண்றது, நீயே சொல்லுப்பா. தாத்தா, அன்னைக்கு சமைக்கும்போது என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியணும். அந்த சமையல்காரரை கூப்பிட்டு ஊரு ஜனங்களை கூட்டி அவங்க முன்னாடி உண்மை என்னன்னு சொல்லணும் தாத்தா.
இப்படி ஒரு நாள் பஞ்சாயத்தி கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எல்லா ஜனங்களும் நம்புனாங்க. ஐயா, உண்மையிலேயே நாங்க எல்லாரும் வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். யாரோ ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு எல்லாருமே சேர்ந்து உங்களை தப்பா நினைச்சது நாங்க செஞ்ச தப்பு தான். நான் யாருக்குமே எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா முதல் நாளே எல்லாத்தையும் நிப்பாட்டிருப்பேன். இப்ப கூட உங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள இருக்கு. ரங்கராஜையா, எங்களை மன்னிச்சிடுங்க. கடவுள் போல இருக்கிற உங்களை யார் யாரோ பேச்ச கேட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டோம். ஒரு மனுஷனோட வார்த்தை பயங்கரமா வேலை செய்யும். இதுக்குதான் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பேசணும்னு சொல்றது. நீங்க எல்லாருமே என்ன நம்புறதே விட்டுட்டீங்க. நேத்து அந்த வயசான தம்பதிங்க வந்து சாப்பாடு கேட்டாங்க. அவங்களுக்கு கூட நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்க விடல. ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. இதுக்கப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம இந்த மாதிரி தப்பா பேச மாட்டோம். சரி சரி, இனிமேலாவது இந்த மாதிரி விஷயத்துல நம்ம எல்லாரும் பத்திரமா இருக்கணும். இப்படி அந்த வாரம் வெள்ளிக்கிழமையில இருந்து மறுபடியும் அன்னதானத்தை ஆரம்பிச்சாங்க. அவசரப்பட்டு பேசினதுனால ஒரு மனுஷனோட பேரு மட்டும் இல்லாம கிராமத்தோட பேரே கெட்டு போச்சு. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அத பத்தி தீர விசாரிச்சு நல்லா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். வெங்கடாச்சலபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஹனுமந்தோ அப்படின்னு தீர்ப்பு சொல்றவரு இருந்தாரு. அவங்களுக்கு ஒரு பையன், அவன் பேரு ரங்கையா. அப்பா சொல்ல வேத வாக்கியம்னு கேக்குறவன். ஹனுமந்தோ வெளிய வாசல்ல உக்காந்துக்கிட்டு பீடி புடிச்சுக்கிட்டு புகை விட்டுக்கிட்டு இருந்தான். பையன் ஒரு பக்கம் நின்னு பாத்துக்கிட்டு, அப்பா அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். முதல்ல கவலைப்படுறத விட்டுட்டு விஷயம் என்னன்னு சொல்லுடா. ஒண்ணு இல்லப்பா, சுப்பையா அத்தை இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுக்கு வந்து ஜோரா அழுந்தாங்கப்பா. அழுந்தாளா? என்ன ஆச்சு? எதுக்கு? மல்லேஷ மாமா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாமா. ஒரு பக்கம் அவங்களோட 2 ஏக்கரா நிலத்தை சிவையா சித்தப்பா வற்புறுத்தி எடுத்துக்கிட்டாங்களாம். அப்போ ஹனுமந்தவோட பொண்டாட்டி கலா, என்னடா இது, இந்த மாதிரி கெட்ட எண்ணம், அந்த நிலத்தை வச்சுதானே அவங்களும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. உண்மையா? சிவையா அந்த மாதிரி பண்ணானா? நாளைக்கு அவன் எனக்கு எங்கேயாவது கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. அது அப்பா, சிவையா சித்தப்பா உங்களுக்கு சொந்த தம்பி இல்லையா? அது இல்லடா, உங்க தாத்தா எப்பவுமே உண்மையா நேர்மையா இருக்கதான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. பஞ்சாயத்தை கூப்பிட்டு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு ஹனுமந்தையா. மறுநாள் அந்த கிராமத்துல 2 பேரும் மல்லேசத்தோட நிலத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சிவையா என்ன பண்ணாருன்னு? அப்படியா? என்ன பண்ணாரு? எல்லாரும் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிவையா சுப்பம்மா மல்லேஷவோட நிலத்தை ஏமாத்தி வாங்கிட்டாங்களாம். ஐயோ, இது எப்ப நடந்தது? அந்த சிவையாவுக்கு இந்த கிராமத்துல நிறைய இடங்க இருக்கே. அந்த 2 ஏக்கரா நிலம் அவங்க தாத்தாவுதுன்னு சொல்றாங்க. ஹனுமந்தையா என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோ என்னவோ. மல்லேஷமும் சுப்பம்மாவும் அந்த நிலத்தை நம்பிதான் இருக்காங்க. அவங்கள ஏமாத்தி தான் அந்த நிலத்தை வாங்கியிருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹனுமந்தையா நியாயமா தான் தீர்ப்ப சொல்லுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னதான் இருந்தாலும் அந்த சிவையா ஹனுமந்தையாவோட சொந்த தம்பி இல்லையா? நாளைக்கு பஞ்சாயத்துல என்ன மாதிரி தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த விஷயம் எல்லாமே காத்து போக்கா சிவம்மாவோட காதுக்கு விழுந்தது. சிவம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பையன், அம்மா, அப்பாவோட உடம்பு சரியாயிடும் இல்லங்கம்மா, நம்மளோட நிலம் நம்மளுக்கே திரும்பி வந்துரும்ல, நானும் ஸ்கூலுக்கு போலாம் இல்லம்மா. இல்லப்பா. அம்மா அழுவாதீங்கம்மா, நீங்க அழுந்தா எங்களுக்கும் அழுகாச்சு வருதுமா. ஊருக்குள்ள எல்லாரும் என்னென்னவோ பேசிக்கிறாங்கம்மா. பரவாயில்லப்பா, எல்லாமே நல்லதுதான் நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு சுப்பம்மா பையனுக்கு தைரியத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்தது. சுப்பம்மா ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அழுந்துகிட்டு இருந்தாங்க. சிவையா கூட அங்கேயே பக்கத்துல தான் இருந்தாரு. சுப்பம்மா, பிரச்சனை என்ன? தைரியமா சொல்லு பாக்கலாம். ஹனுமந்தையா, என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல உடம்புக்கு முடியாம இருக்காரு. இந்த 2 ஏக்கரா வயலு தான் எங்களுக்கு சொத்தே. சிவையா இது எங்க தாத்தாவோட சொத்துன்னு எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. ஐயா, நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது நியாயத்தை கொடுக்கணும். சுப்பம்மா, நீங்க பொய் சொல்றீங்க. ஐயா, என் குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் ஹனுமந்தையா. ஐயோ அண்ணன், இல்லங்க அண்ணன், இது நம்ம தாத்தா சொத்து தான். இந்த சொத்துக்கு பத்திரம் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க இந்த ஊரோட பெரியவரு, இந்த வீட்டுக்கும் பெரியவரு. நீங்க தான்
பார்த்து ஏதாவது தீர்ப்ப கரெக்டா சொல்லணும். இங்க பாரு சிவையா, அப்பாவோட சொத்தை எப்பவோ நீ என்கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கிட்ட. இன்னும் தாத்தா சொத்துன்னு என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன உங்களுக்கு தெரியாது, தாத்தா கிட்ட இருந்து தான் சொத்து வந்துச்சுன்னு சரியா ஞாபகப்படுத்தி பாருங்க. இங்க பாருடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சிவையா, சுப்பம்மா, சரியா கரெக்டான பதில சொல்லுங்க. இந்த சொத்து பத்தெல்லாம் யாரோட பேர்ல எழுதியிருக்கு? உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் நான் தீர்ப்ப சொல்ல முடியும். சரிங்க அனுமந்த் ஐயா, இப்பவே போய் நான் பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வரேன். நான் உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள இந்த சொத்து பத்தோட விவரத்தோட வரணும் அப்படின்னு சொன்னாரு அனுமந்த் ஐயா. அப்படின்னு சொன்ன உடனே அவங்கவுங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. நைட்டு சிவையா அனுமந்த் ஐயா வீட்டுக்கு வந்தாரு. அண்ணி, நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும். இந்த சொத்துல சரியான பங்கு உங்களுக்கும் கொடுக்கறேன். அண்ணன் எனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லணும். அண்ணனை எப்படியாவது நீங்க தான் மாத்தியாகணும் அண்ணி. இங்க பாரு சிவையா, என்னை விட உங்க அண்ணனை பத்தி உனக்கு தானே நல்லா தெரியும். நீயே உங்க அண்ணனுக்கு ஏத்த மாதிரி மாறி உண்மையை சொல்லிடு. அண்ணி, இது ஒரு தடவை எனக்கு உதவி பண்ணுங்க நீ. இங்க பாருப்பா, உங்க அண்ணன் வராங்கட்டியும் இங்க இருந்து கிளம்பி போயிடு. எதுக்கு அப்படின்னா இந்த உண்மைய உங்க அண்ணன்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். சரி, உதவி பண்ண மாட்டீங்கல்ல, அந்த சொத்தை எப்படி எனக்கு எழுதி வாங்கணும்னு எல்லாம் தெரியும். இங்க பாருப்பா சிவையா, எதுக்காக இவ்ளோ அடம் புடிச்சுக்கிட்டு இருக்க? மத்தவங்க சொத்து உனக்கு என்னத்துக்குப்பா? மத்தவங்களோட சொத்து மேல ஆசைப்படக்கூடாது. பாருங்க அண்ணி, எப்படியோ நீங்க எனக்கு உதவி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லாதது அப்படி சொல்லி சிவையா அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட்டான். சிவையா போனதுக்கு அப்புறம் ஹனுமந்த் ஐயா அவங்க பையன் வந்தான். அப்பா, நான் சுப்பம்மாத்த வீட்டுக்கு போய் அவங்களோட சொத்து பத்திரத்தை பார்த்தேன்பா. அப்படியா? உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதா? அப்பா, அந்த சொத்து உண்மையிலேயே மல்லேஷ் அவங்களோட இடம். சிவையா சித்தப்பா பலவந்தமா அந்த சொத்தை அவரு பேருக்கு எழுதி வாங்கியிருக்காரு. சுப்பமத்த சொன்னது கூட உண்மைதான்ப்பா. இங்க பாருப்பா, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா நான் சிவையாவுக்கு உதவி செய்ய மாட்டேன். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அது என்ன என்ன சொல்லு. என்ன பண்றதுக்கெல்லாம் இவன் எப்பவுமே இப்படியே இருக்கானே. சரி ஆச்சு, நீ ஏதோ சொல்ல வந்தல, அது என்னன்னு சொல்லு. ஆமா, இத்தனைக்கும் நீ சொல்ல வந்த விஷயம் என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. இதனால எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதாங்க. நம்ம சிவையா மாறவே மாட்டான். நம்ம தான் அவனுக்கு ஏத்த மாதிரி மாறியாகணும்னு நினைப்பான். அனுமந்த் ஐயா நைட்டு முழுக்க கவலையோட உக்காந்து இருந்தாரு. இந்த பக்கம் சிவையா வீட்டுல சிவையாவோட பொண்டாட்டி, ஏங்க இந்த விஷயத்துல நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாமா எப்பவுமே நல்ல முடிவை தான் சொல்லுவாரு. நீங்க தப்பு பண்ணிருந்தா உங்களோட தப்பு திருத்திக்கிங்க. சரோஜினி, நீ எதுக்காக சும்மா தேவையில்லாம என் மேலேயே சந்தேகப்படுற? இருந்தாலும் அண்ணன் தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறாரு. உங்க அண்ணன் நியாயத்தை காப்பாத்துறவரு. அப்படி இருக்கிறவரு எப்படி தப்பு பண்ணாரு நீங்க சொல்றீங்க? இல்லடி, நான் உண்மைதான் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே சரியா கூட இருக்கலாம். ஒருவேளை சரியில்லாம போனா உங்க தப்ப நீங்க கண்டிப்பா திருத்திக்கணும். அப்படி சரோஜினி சொன்ன உடனே சிவையா மௌனமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. இந்த நடுவுல ஊருக்குள்ள தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சாங்க. டேய், அனுமந்த் ஐயா எப்படிடா தீர்ப்ப சொல்லுவாரு? ஏண்டா சொல்ல மாட்டாரு? எவ்வளவுதான் இருந்தாலும் தன்னோட சொந்த தம்பி இல்லையா, அவனுக்கு தானே முதல்ல சப்போர்ட் பண்ணுவாரு. பாரபட்சம் பண்ணுவாரு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? நினைக்கிறது என்னடா இருக்கு? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். டேய், எவ்வளவுதான் இருந்தாலும் அண்ணன் தம்பிங்க எப்பவுமே ஒத்துமைதான்டா. சரி பார்க்கலாம் அவங்களுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னு. ஒரு நாள் பஞ்சாயத்துல மறுபடியும் ஜனங்க சேர்ந்தாங்க. அனுமந்த் ஐயா 2 பக்கம் இருக்கிற பத்திரத்தை பரிசீலிச்சு பார்த்தாங்க. கிராமத்து ஜனங்களே, நான் என் மனசுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு தீர்ப்ப சொல்லணுமா? என்னங்க ஐயா, நீங்க போய் இத்தனை நாளா இல்லாம இப்ப போய் இப்படி சொல்றீங்க? என் தம்பி சிவையா பணத்து மேல ஆசைப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா. என்னோட தீர்ப்புல சொந்த பந்தத்துக்கு இடம் இல்ல. பத்திரம் சொத்து வழக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த சொத்து மல்லேஷத்துது அப்படின்னு தெரியுது. சிவையா, இந்த பூமிய நீ திரும்பி மல்லேஷத்துக்கே கொடுக்கணும். என்ன, நான் உன்னோட தம்பி, உனக்கு இந்த தம்பியே தேவையில்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு அண்ணனா இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க பாரு சிவையா, நீ என் தம்பி ஆனதுக்கு தான் உனக்கு நான் இந்த மாதிரி தீர்ப்பு சொன்னேன்னு நினைக்கிறியா? உன் இடத்துல யாரே இருந்திருந்தாலும் இந்த தீர்ப்பை தான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு அனுமந்து சொன்ன உடனே சிவையா என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தான். இந்த நிலத்தை எழுதி கொடுத்துரு, உன்னோட கௌரவத்தை நீ தான் காப்பாத்திக்கணும். ஆனா அண்ணன்,
உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் மூடி வைக்கணும் அப்படின்னு பார்த்தா பிரச்சனைக விபரீதமா ஆயிடும். அதுக்குதான் உடனுக்குடனே முடிவை எடுக்கணும். கிராமத்து ஜனங்க ஹனுமந்தோட தீர்ப்பை ஒத்துக்கிட்டாங்க. சுப்பம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு ஹனுமந்துக்கு நன்றி தெரிவிச்சாங்க. பஞ்சாயத்துக்கு அப்புறம் சிவையா வீட்ல சரோஜினி இப்படி சொன்னா, எங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னதானே எந்த விதமான தப்பும் செய்யல அப்படின்னு சொன்னீங்க. அது பணத்துக்காக ஆசைப்பட்டுதான் இப்படி. என்னங்க இப்படி பேசுறீங்க? மல்லேஷம் நல்லவரா இருந்ததுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல. நீங்க முதல்ல போய் பஞ்சாயத்துல மன்னிப்பு கேளுங்க. இப்படி சிவையா ஹனுமந்துவ பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்தான். அண்ணன், நான் செஞ்சது பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அண்ணன். உங்களாலதான் இன்னைக்கு நான் தப்பிச்சிருக்கேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சுப்பையா, நீ என்னோட தம்பிடா. நீ செஞ்சிருக்கிற தப்ப நான் உங்ககிட்ட இருந்து திருத்தி உன்னை சரியான வழிக்கு கொண்டு வர்றது என்னோட கடமைடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மல்லையாவோட பொண்டாட்டி வந்தா. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க தான் காப்பாத்தினீங்க. இனிமே நான் எப்படி வாழ்றதுன்னு கத்துக்கிறேன். எப்பவுமே ஊனி குறுங்கி நிக்க கூடாதுமா. நியாயம் எப்பவுமே நம்ம பக்கம்தான் இருக்கும். ஐயா, முதல்ல நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க ஐயா. அண்ணன், இனிமே என்னையும் மன்னிச்சிடுங்க. இனிமே எந்த விதமான தப்பு செய்ய மாட்டேன். உங்கள மாதிரி ஜனங்க எங்களை மாதிரி ஜனங்களுக்கு உதவி பண்ணாதான் நாங்களும் வாழ முடியும். அண்ணன் மாதிரி நீங்களும் நியாயத்து பக்கம் நின்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதா போகும். கண்டிப்பா இருப்பேன் சுப்பம்மா அப்படின்னு சொன்னா சிவையா. பாரபட்சம் பார்க்காம சொந்த பந்தத்தை விட நியாயம்தான் முக்கியமானது அப்படின்னு பெருமைய சொன்னாரு. கிராமத்து ஜனங்களுக்கு உண்மை மேல நம்பிக்கை அதிகமாச்சு.